இயேசுவின் அன்பு சகோதரமே, செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அன்னை தெரசா என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த அன்னை தெரசா? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். புனித அன்னை தெரசா ஆக்னஸ் கொன்சா பொசாசியோ என்ற இயற்பெயருடன் ஆகஸ்ட் 26, 1910 அன்று அல்பேனியாவில் பிறந்தார். இவருக்கு 8 வயதான போது இவரது தந்தை மரணமடைந்தார். பின்னர் இவரது தாயார் இவரை நல்லதொரு கத்தோலிக்க பெண்ணாக வளர்த்தார். தமது 18ஆம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறி லொரேட்டோ சகோதரிகளின் சபையில் மறை பணியாளராக தம்மை இணைத்து கொண்டார். பின்னர் இந்தியாவில் கொல்கத்தாவில் ஆசிரியராக பணியாற்றினார். அதற்கு பிறகு தமது தாயையோ அல்லது உடன் பிறந்த சகோதரியையோ மீண்டும் சந்திக்கவில்லை. 1950 ஏழைகளுக்காக தன்னலமற்ற சேவை செய்யும் நோக்கத்துடன் பிறர் அன்பின் பணியாளர் சபையை கொல்கத்தாவில் தொடங்கினார். ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் மற்றும் இறக்கும் தருவாயில் உள்ளோருக்கும் சேவை செய்தார். இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இந்த பணியை விரிவுபடுத்தினார். இவரது அன்பான செயலுக்காக 1979ஆம் ஆண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். இவ்வாறு ஏழை எளிய நோயுற்ற அனாதைகளுக்கு சேவை செய்ய தன்னை முழுவதும் அர்ப்பணித்த புனித அன்னை தெரசா செப்டம்பர் 5, 1997 அன்று கொல்கத்தாவில் தனது துறவு தாய்மை இல்லத்தில் காலமானார். அன்னை தெரசா தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் சேவை செய்து தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு சிறந்த சமூக சேவகர். அப்படிப்பட்ட இவரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் சமூக பணிகளை செய்து இறையாசியை பெற்று வாழ்ந்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.